எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல். இந்த லாஸ்ட் பெஞ்ச் அப்படியே களை கட்டுது. நானும் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். இதோ உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் ஞாபகத்துக்கு வருது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணாத அரட்டையே இல்லை, அவ்வளோ வாழ்த்தனம் பண்ணியிருக்கோம். என்ன சொல்கிறது, இந்த கிரவுண்டெல்லாம் ஓட விட்டுருக்காங்க ஃபுல்லாக பனிஷ்மெண்ட்டுக்காக. அண்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க கிளாஸை விட்டு. ஒரு நாள் முழுக்க முட்டி போட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் வலிச்சதே இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாலியாக செம்மையாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியான நாட்கள் அதெல்லாம். அண்டு இந்த கிளாஸ் ரூம்லாம் பார்க்கும்போது என்னுடைய டீச்சர் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. எப்போவுமே என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க. நீ ஒன்றுத்துக்குமே உதவ மாட்ட, உதவாக்கற, என்ன சொல்கிறது, நீ எதுக்குமே லாக்கி இல்லாதவன்லாம் சொல்லி என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. என்னை திட்டனா அவங்களுக்கு தூக்கமே வராதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு டீச்சர் அவங்க. ஒரு நாள் ஒரு டெஸ்ட் வச்சாங்க எங்கள் கிளாஸில். நான் என்ன பண்ணேன், அந்த டெஸ்ட்டை ஒழுங்காக பண்ணல. ஆக்சுவலாக நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன். அவ்வளோதான். உடனே வந்தாங்க அந்த அம்மா. வந்துட்டு, நீலாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நீலாம் மாடு மேய்க்க தான் லாக்கி, பேசாமல் உங்கள் அப்பா கூட சேர்ந்து மூட்டை தூக்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காச்சும் லாக்கியாக வரையா பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் அப்பா பார்க்க ஓடி போனேன்.